காளி அந்த ஊருக்கு எங்கிருந்தோ வந்தவ. அவளுக்கு சொந்தக்காரர்னு யாருமே இல்லை. அதனால பொன்னானுங்கிற சாதாரண குடியானவனோட வீட்டிலையும் வயல்லையும் வேலை செஞ்சு வாழ்ந்து வந்தா. பொன்னானோ மனைவியை இழந்தவ. வெகுளியான காளி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சு வந்ததை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கள்ளங்கபடம் இல்லாத காளி பொன்னாங்கிட்ட, நான் தான் உன்னோட வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யற, என்ன நீ ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு நிறைய தடவை சொல்லி பார்த்தா. ஆனால் பொன்னானோ, ஆ போயும் போய் உன்னையா கல்யாணம் செஞ்சுக்கிறது, முடியவே முடியாது அப்படின்னு மறுத்துட்டே இருந்தான். காளியோட நச்சரிப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்துச்சு. அதை தாங்க முடியாமல் பொன்னா என்ன பண்ணுனானா, அவன் மெய் மறந்து தூங்கிட்டு இருந்தப்ப அவளோட உடம்பு முழுசும் எண்ணெயையும் கருப்பு மையையும் கலந்து பூசி விட்டுட்டான். காலையில் எந்திரிச்சு காளி தன்னோட கை காலெல்லாம் கருப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனான். தன்னோட உருவமே மாறி தான் ஒரு பிசாசா மாறிட்டுமோ அப்படின்னு அவள் பயந்து போனான். நம்ம யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் பொண்ணாங்கிட்ட போய், இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலே ஒருத்தி, அவள் எங்கே அப்படின்னு கேட்டா. இதை கேட்டுட்டு பொண்ணானுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதை அவன் கஷ்டப்பட்டு அடக்கிட்டா. தன்னோட திட்டம் பழிக்க போகிறத பார்த்துட்டு அவன் அப்படியே சந்தோஷப்பட்டா. காளியை அவன் ஒரு பிசாசுன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டான். பொண்ணா என்ன சொன்னானா, அவளா அவள் எங்கேயாச்சும் கொல்லப்புறத்தில் வேலை பண்ணிட்டு இருப்பா, நீ அவளை பிடிக்க வந்த பிசாசா, போ அவளை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னா. அதை கேட்ட காளிக்கு தான் முன்னிருந்த மானிட பொண்ணு இல்லைன்னு ஒரு பிசாசா தான் மாறிவிட்டோன்னு உறுதியாயிடுச்சு. அதனால் அவள் அந்த ஊரை விட்டு காட்டை நோக்கி ஓடுனான். அங்கே அவள் 2 திருடங்களை பார்த்தா. அவங்களும் அவளை பார்த்து பிசாசுன்னு பயந்து ஓட தொடங்கினாங்க. அப்போ காளி என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, பயப்படாதீங்க, நீங்கள் திருடங்க தானே, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னான். அதை கேட்ட திருடங்க, சரி சரி, ஒரு பிசாசு நம்ம கூட இருக்கிறது நல்லதுதா அப்படின்னு நினச்சி அதை அவங்க கூட சேர்த்துட்டாங்க. அவங்க அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டில் ஆட்டை திருடலான்னு போனாங்க. அப்போ காளி தான் உள்ளே போய் ஒரு ஆட்டை தூக்கி போடுறதா சொன்னான். திருடங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ காளி உரத்த குரலில், இங்கே நிறைய ஆடுங்க இருக்குது, செம்மறி ஆட்டை போடுறதா இல்லை வெள்ளாட்டை போடுறதா அப்படின்னு கத்தி கத்தி கேட்டா. திருடங்களோ, இங்கே பாரு, கொஞ்சம் குரலை அடக்கி மெதுவாக பேசு, நீ போடுற சத்தத்தில் யாராச்சும் வந்துட போகிறாங்க அப்படின்னாங்க. காளியோ மறுபடியும் உரத்த குரலில், எந்த ஆடு வேணும் அப்படின்னு கேட்டா. அந்த குரலை கேட்டு ஆட்டோட சொந்தக்காரன் ஓடி வந்து, யாரடா அது ஆட்டை திருடுறது அப்படின்னு கத்துனான். திருடங்களும் காளியும் அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. அன்னைக்கு நாள் முழுசு அவங்க 3 பேரும் பட்னி கிடந்தாங்க. அதனால் அன்னைக்கு ராத்திரி கோழி பண்ணையிலிருந்து ஒரு கோழியை திருடி வந்து அதை கொன்று வாட்டி சாப்பிட்றது அப்படின்னு தீர்மானித்தாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா 3 பேரும் கோழி பண்ணைக்கு போனாங்க. காளியை அவங்க உள்ள அனுப்புனாங்க. கோழி பண்ணைக்குள்ளே போன காளி நேற்று மாதிரியே உரத்த குரலில், இங்கே பெட்ட கோழிகளும் சேவல்களும் நிறையா இருக்குது, எதை தூக்கி போடட்டும் அப்படின்னு கத்துனா. அப்போ அந்த திருடுங்க, இதை பாரு, இப்படி கத்தாத, கத்துனா நேற்றுக்கு ஆட்டுக்கார வந்தது மாதிரி இன்னைக்கு கோழி பண்ணக்கார வந்துடுவா, அதுக்கப்புறமா இன்னைக்கு நாம் பட்னி கிடக்க வேண்டித்தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. காளியோ ஒன்றுமே கேட்காதது மாதிரி உரத்த குரலில், எந்த கோழி வேணும் அப்படின்னு கேட்டா. அந்த குரலை கேட்டுட்டு கோழி பண்ணக்கார ஓடி வந்துட்டா. அதை பார்த்து திருடர்களும் காளியும் சிட்ட பறந்து போயிட்டாங்க. 2 நாளாக திருடங்க எங்குமே தென்படலை. ஆனால் அந்த ஊரில் மட்டும் ஏதோ ஒரு பிசாசு ராத்திரி நேரத்தில் தெருவில் அலையுது அப்படின்னு வதந்தி பரவுச்சு. 3ஆவது நாள் திருடர்கள் ஒரு ஆட்டை திருடி வர்றது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. காளி தானும் அவங்க கூட வரதா சொன்னா. ஆனால் அவங்களோ, வேண்டவே வேண்டாம், நீ வந்தா எங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. காளிக்கோ ஒரே பசி. அவள் காலையிலேயே அந்த ஊர் வயல் ஒன்றில் புகுந்து அங்கிருந்த சக்கரவள்ளி கிழங்குகளை தோண்டி எடுத்து சாப்பிட தொடங்கிட்டான். வயலில் வேலை செய்ய வந்தவன் பட்டப்பகலில் பிசாசு வந்திருக்கிறத பார்த்துட்டு உடனே ஊருக்குள்ளே போய் பிசாசை விரட்டுற பூசாரியை அழைச்சிட்டு வயலுக்கு வந்தா. பூசாரியும் அட்டகாசமாக வயலுக்கு போனால் அந்த வயலுக்கு போக வயலோரமாக இருந்து ஒரு சின்ன ஓடையை கடந்தாகணும். பூசாரியால் அதை கடக்க முடியாததால் வயலோட சொந்தக்கார அவனை தன்னோட முதுகில் சுமந்துட்டு அந்த ஓடைக்குள்ளே இறங்குனான். 2 பேர் வரதை பார்த்த காளி அவங்க தான் காட்டில் சந்திச்ச திருடர்கள்னு நினச்சிட்டா. அவங்க ஆட்டத்தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினச்சி அவள் என்ன சொன்னான்னா, ஓ நல்லா கொளுத்ததாக கிடச்சிருச்சா, கொண்டு வா வாட்டி சாப்பிடலாம் அப்படின்னா. வயலோட சொந்தக்கார பயந்து போய், கொளுத்திருக்குதா இல்லையாங்கிறத நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட முதுகு மேலே இருந்த பூசாரியை தொப்புன்னு கீழே போட்டுட்டு தலைதறிக்க ஓடிப்போனான். பூசாரியோ திக்கு முக்காடி எந்திரிச்சு அப்படியே ஓட்ட முடிச்சிட்டா.
பொன்னானுக்கு பிசாசை பற்றின தகவல் தெரிய வந்துச்சு. அவன் உடனே வயலுக்கு ஓடி போய் பார்த்தா. அங்கே தான் கருப்பு சாயம் பூசிவிட்ட காளியை பார்த்தா. அவள் தன்னோட பசியை போக்கிக்கிறதுக்காக வள்ளிக்கிழங்குகளை படக் படக்குன்னு ஒடிச்சு தின்னுட்டுக்கிறத பார்த்தா. அவனுக்கு அவன் மேலே இரக்கம் வந்துருச்சு. அவன் அவளை அழைச்சிட்டு போய் தண்ணி விட்டு நல்லா குளிப்பாட்டினான். இதுக்கப்புறமா அவனோட மனசு மாறிடுச்சு. பொண்ணா காளியையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு தீர்மானிச்சிட்டா. புரோகிதரை அழைச்சிட்டு வந்து முறைப்படியாக பொண்ணா காளியை கல்யாணம் பண்ணி சுகமாக வாழ்ந்தா.